வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அரசியல் நோக்கம் இல்லை என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே நடந்த கொலைக்கு பழிக்கு பழியாக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என காவல் ஆணையர் விளக்கம். சான்சஸ் ரொம்ப கம்மி. பட் மீதி எங்கள் நம்ம விசாரிச்சுட்டே இருக்கிறோம். பட் எல்லாரும் டீட்டெயில்ஸ் இப்போ சப்போஸ் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன்னா எனக்கு சில பேர் இப்போ பிடிக்க வேண்டி இருக்கு, சில பேர் மேலே நமக்கு சந்தேகம் இருக்கு. பட் இந்த கேஸ் விளக்கு பற்றி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் செல்போன் சிக்னல் மூலம் 3 மணி நேரத்திற்குள் 8 பேர் கைது. 10 தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பேட்டி. உடனடியாக கைது செய்ய வேண்டி திரு வாஸ்ராகர் ஐபிஎஸ் அடிஷனல் கமிஷனர் நார்த் அவர்கள் மூலமா ஒரு ஸ்பெஷல் டீம், அந்த 10 டீம் அமைக்கப்பட்டது. இந்த ஸ்பெஷல் டீம் உடனடி நடவடிக்கை ஆம்ஸ்ட்ராங்கின் துப்பாக்கி காவல்துறை வசம் இருந்ததாக கூறப்படும் தகவல் தவறு. தேர்தலின் போது ஆம்ஸ்ட்ராங் ஒப்படைத்த துப்பாக்கி மீண்டும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதாக காவல் ஆணையர் விளக்கம். திருப்பி நம்மகிட்ட 13ஆம் தேதி ஜூன்ல திருப்பி வாங்கிட்டாரு. ஸோ அவருக்கு ப்ராப்பர் கன் லைசன்ஸ் இருக்கு. அது 31/12/2027 வரைக்கும் ரினியூ பண்ணிட்டாங்க. ஸோ மார்ச் மாதத்தில் நம்ம மாடல் கோட் கண்டக்ட் இருக்கும்போது அண்ணா ஆர்மரி மவுண்ட் ரோல சரண் பண்ணாரா. பட் திருப்பி 13ஆம் தேதி எலெக்ஷன் முடிச்ச அப்புறம் அவர் வாங்கிட்டாரு. ஸோ அந்த வெப்பன் அவருடைய பொசிஷன்ல இருக்கு. இன்னும் அவரு கன் திருப்பி நம்மகிட்ட. ஆம்ஸ்ட்ராங் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உளவுத்துறையிடமிருந்து எந்த எச்சரிக்கையும் வரவில்லை. உளவுத்துறை எச்சரிக்கையை காவல்துறை பொருட்படுத்தவில்லை என வெளியான தகவலுக்கு காவல் ஆணையர் மறுப்பு. அவருக்கு ஏற்கனவே ஒரு கட்சிக்காரன் இருக்கும்போது ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் பிஎஸ்பி, அவர் சில அரசியல் போகும்போது நம்ம ஆளு ஐஎஸ்எல்ல பார்த்துட்டே இருக்கிறாங்க. பட் ஒன்று ஸ்பெசிஃபிக் த்ரெட் ஒன்றுமே நம்மகிட்ட வரலையே. பட் அவருக்கு ஆம்ஸ்ட்ராங் மீது எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை என சென்னை காவல் ஆணையர் விளக்கம். ஆம்ஸ்ட்ராங் மீது 7 வழக்குகள் இருந்த நிலையில் அனைத்து வழக்குகளிலிருந்து விடுவிக்கப்பட்டார் என தகவல். ஆம்ஸ்ட்ராங் மேலே பிகாஸ் இப்போத அவங்க இருந்தவர் இருக்காரா, டோட்டல் கேசஸ் 7 கேஸ் இருந்தது. அதில் எத்தனை க்ளோஸ்? அண்ணன் பிறந்த நாளில் ஆம்ஸ்ட்ராங் உயிரை எடுத்ததாக கைதான ஆற்காடு பாலு அதிர்ச்சி வாக்குமூலம். ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் மிரட்டியதால் தன்னுடைய உயிருக்கும் ஆபத்து என்பதால் கொலை செய்ததாக ஒப்புதல். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த ஆட்டோ ஓட்டுநர். ஆம்ஸ்ட்ராங் வீட்டருகே ஆட்டோவை நிறுத்துவது போல் கடந்த 1 வார காலமாக நோட்டமிட்டது விசாரணையில் அம்பலம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியை அளிக்கிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உருக்கம். வழக்கை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவு. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிஎஸ்பி தலைவர் மாயாவதி கடும் கண்டனம். தலித் மக்களின் வலுவான குரலாக இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங் என தமது எக்ஸ் தளத்தில் பதிவு. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி நாளை சென்னை வருகிறார். படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துகிறார். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பாஜக தேசிய தலைவர் நட்டா கண்டனம். ஆம்ஸ்ட்ராங் கொலை ஒட்டுமொத்த தேசத்தையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளதாக கருத்து. பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக ராகுல் காந்தி வேதனை. குற்றவாளிகளுக்கு தமிழ்நாடு அரசு உரிய தண்டனை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கை உள்ளதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். ஆம்ஸ்ட்ராங் உடலை கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என காவல்துறைக்கு கோரிக்கை.
பகுஜன் சமாஜ் கட்சியின் ராமாபாய் தலைமை அலுவலகம், அந்த அலுவலகத்திலே அடக்கம் செய்வதற்கு எல்லோரும் விரும்புகிறார்கள், நானும் விரும்புகிறேன், காங்கிரஸ் பேரியக்கமும் விரும்புகிறது. விஜயகாந்தை எப்படி அவருடைய தலைமை அலுவலகத்தில் அடக்கம் செய்தார்களோ அதே போன்று எங்களுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களையும் கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இதுதான் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசிற்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக இந்த வேண்டுகோளை வைக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல என விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. உண்மை குற்றவாளிகளை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தல். குற்றவாளிகள் யாரோ அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இங்கே திரண்டிருக்கிற அமைப்புகளின் சார்பாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். கடந்த 3 மாதத்தில் 6 படுகொலை நடைபெற்றுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளதாக ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் பேட்டி. 6 படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அவர் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் சாதாரண ஒரு நபர் கிடையாது. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கே இந்த பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இரங்கல். சமரசம் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி அனைவரது பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். பெரம்பூர் பந்தர் தோட்ட தெருவில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் மைதானத்தில் ஆம்ஸ்ட்ராங் உடலை வைக்க ஏற்பாடு. நாளை உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என அறிவிப்பு. பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைதான் இந்தியாவே திரும்பி பார்க்கும் திராவிட மாடலா என சீமான் கொந்தளிப்பு. இதுதான் எந்த கும்பலாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா எனவும் சரமாரி கேள்வி. மணிப்பூரின் சட்டம் ஒழுங்கை சீர் செய்துவிட்டு தமிழக சட்டம் ஒழுங்கை பற்றி பாஜக பேசட்டும். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டிற்கு திமுக எம்பி கனிமொழி பதிலடி. சரியில்லைன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்பதான் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு பிறகு இப்பொழுதுதான் முதன்முறையாக எதிர்கட்சிகள் எல்லாம் வெளிநடப்பு செய்த பிறகு பிரதமர் அதை பற்றி மணிப்பூரை பற்றி பேச தொடங்கி இருக்காரு. இதுக்கெல்லாம் பதில் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அஞ்சலி. திரைப்பட இயக்குநர் மாரி செல்வராஜும் அஞ்சலி செலுத்தினார். வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பிரிட்டன் எம்பி உமாகுமரன் நன்றி. உலகெங்கிலும் இருந்து அன்பையும் ஆதரவையும் வெளிப்படுத்திய தமிழர்களுக்கு நன்றி தெரிவித்து எக்ஸ் படத்தில் பதிவு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை மூலம் திறன் மேம்பாட்டு பயிற்சி முடித்தவர்களுக்கு பணி நியமன ஆணை. சென்னை தலைமைச் செயலகத்தின் 146 பழங்குடியின இளைஞர்களுக்கு ஆணையை வழங்கினார் முதலமைச்சர். India Limited, Tube Investment, Monisa, தமிழ்நாட்டில் அனைவருக்கும் அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சி வழங்க புதிய திட்டம் தொடக்கம். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திட்டத்தை தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக டோக்கன் விநியோகம் செய்வதாக பாமக புகார். விக்கிரவாண்டி பாமக வேட்பாளர் சி அன்புமணி தேர்தல் ஆணையத்திற்கு புகார் கடிதம். அண்ணாமலையால் தான் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசிய கருத்துக்களை வாபஸ் பெறாவிட்டால் அண்ணாமலைக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை. பற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பார்த்துக் கொள்வார்கள்.
உங்கள் அனுதாபம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு தேவையில்லை. ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழ தேவையில்லை. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் தேவையற்றது. பழைய சட்டங்களை 90% அப்படியே காப்பி எடுத்து கொண்டு வந்துள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் விமர்சனம். முன்னாள் நீதிபதி சந்துரு அறிக்கையை எதிர்த்து பாஜக மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். மாணவர்களை பகடையாக்கி பாரத கலாச்சாரத்தை அழிக்க எடுத்த முன்னெடுப்பாக சந்துரு அறிக்கை உள்ளதாக பாஜக கண்டனம். தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு பாஜக ஆட்சி அமைக்கும் போது தமிழக சட்டசபையில் செங்கோல் நிறுவப்படும். பாஜக மாநில செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் உறுதி. தமிழக அரசின் குறைபாடுகளை மறைக்கவே மத்திய அரசு போதிய நிதி வழங்கவில்லை என ஸ்டாலின் குறை கூறுகிறார். கடந்த 10 ஆண்டுகளில் 2,47,000 கோடி நிதி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் விளக்கம். பாஜகவின் 55 மாவட்ட தலைவர்களும் 86% மாநில நிர்வாகிகளும் சொந்த பூத்களில் அதிக வாக்குகளை பெறவில்லை. பாஜகவினர் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என செயற்குழு கூட்டத்தில் அண்ணாமலை பேச்சு. அண்ணாமலை மிகவும் சிரமப்பட்டு பாஜகவை வளர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் பேச்சு. பாஜக தொண்டர்கள் அனைவரும் அண்ணாமலைக்கு துணை நிற்க வேண்டும் என்றும் வேண்டுகோள். 26 தான் நம்முடைய இலக்கு. நம்முடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு நம்முடைய கட்சியை வளர்த்துக் கொண்டிருக்கிறார். நாம் அனைவரும் இணைந்து 2026ல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில நம்முடைய சகோதரி இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது மத்திய அரசு. உச்ச நீதிமன்றத்தின் நீட் வழக்கு விசாரணை திங்கட்கிழமை நடைபெற உள்ள நிலையில் கலந்தாய்வு ஒத்திவைப்பு. தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவிப்பு. ஜூலை 23ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என அறிவிப்பு. பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜூலை 22ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அயோத்தியை போன்று குஜராத்திலும் பாஜகவை வீழ்த்துவோம். அகமதாபாத்தில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உறுதி. ஜூலை 8ஆம் தேதி மணிப்பூர் செல்கிறார் ராகுல் காந்தி. பாதிக்கப்பட்டவர்கள் தங்கியிருக்கும் முகாம்களுக்கு சென்று ஆறுதல் தெரிவிக்க உள்ளதாக தகவல். ஆந்திர மாநிலத்தை புனரமைக்க 1 லட்சம் கோடி நிதி உதவி வேண்டும். மத்திய அரசிடம் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கோரிக்கை. விஜய் அழைப்பு விடுத்தால் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவேன். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி நடிகர் ராதா ரவி பேட்டி. அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வராரு. ஏன்னா பாலிட்டிக்ஸ்ன்றது உண்மையான மீனிங்காக பாலிட்டிக்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட். அவங்க எல்லாம் என்னென்ன பொதுநலம் என்ன அதை கற்றுக்கலாம். அதுதான் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்திய அணி படுதோல்வி. 13 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஜிம்பாப்வே அணி அபார வெற்றி.